ஜென்ரேஷன் கேப் 70s 80s 90s 2K இப்படி எல்லா ஜென்ரேஷன்ல பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் மத்தவங்க லைஃப்லயாவது பார்த்திருப்பீங்க. முதல்ல எல்லாம் லவ்வா இருந்தால் மேரேஜா இருந்தால் 2 பேருக்கு இடையில 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கூட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அது அவங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. இல்ல பெருசா எடுத்துக்கிறதுக்கு அதை விட பெருசா வேற ஏதாவது இருந்திருக்குமோ என்னமோ விட்டு போட்டாங்க. ஆனா இப்ப எல்லாம் லவ்வா இருந்தாலும் மேரேஜா இருந்தால் 2-3 வருஷத்துக்கு மேல ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு மேல இருந்தா நெஞ்ச புடிச்சிட்டு பின்னாடி விழுந்துடுறாங்க. இது ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா வேவ் லென்த் செட் ஆகாதுன்னு நினைக்கிறதா. அந்த காலத்துல எல்லாருமே ஒரே இடத்துல இருந்ததுனால ஏஜ் டிஃபரன்ஸே இருந்தாலும் மெச்சூரிட்டி நாலேஜும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனாலையும் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜினால ஏற்பட்ட கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் மெச்சூரிட்டி நாலேஜும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் என்னவோ இப்போ ஜென்ரேஷன் கேப்புக்கு ரொம்ப பயப்படுறாங்களோன்னு தோணுது. அப்படி ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தா எவ்வளவு இருக்கலாம், இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லையா? அப்போ இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கான பதில்களுக்காகவும் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ்க்காகவும் நம்ம ஃபைனலி பாட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்புக்கு நன்றி. NK from ஃபைனலி.